அடுத்து 2026 மகர ராசி நேயர்களுக்கு அந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கு? மகர ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ராசியில் அதுவும் அவங்க வந்து போராடி வர்ற இந்த ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார்ல ஒரு ஹீரோ, அது மாதிரி நானே செதுக்குனதும் பாருல, அது மாதிரி செல்ஃப் மேடு பர்சன்ஸாக இருப்பாங்க மகர ராசிக்காரவங்க. நல்ல மனதைரியமும் உடல் தைரியமும் உடல் வாகும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து 7.5 சனி ஒரு சகாய இடம், சகாய சனியாக தான் இருக்கார் சனி. சனி 3ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். வீடு கட்டுவாங்க, குழந்தைகள் வந்து படிப்புக்காக நல்லா முன்னேறுவாங்க, குடும்பம் மேம்படும், பகை ஒழியும், எல்லாமே இருக்கும். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உள்ள யோசனை என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல சனி வந்து அந்த 100% தான் எதிர்பார்த்த அந்த இது கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம் நிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு 2 காரணங்கள் தான் சொல்கிறாங்க. மகர ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மீனத்தில் உள்ள சனி 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது. இவங்க இந்த திட்டமிடுதலில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. இது ஸ்டபனாக எடுக்கலாமா வேண்டாமா நிறைய சிந்திப்பாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து குரு 6ல் இருக்குது. குரு மிதுனத்தில் இருக்கும் பொழுது மகர ராசிக்கு அது 6ல் குரு ஊரில் பகைம்பாங்க. ஊரில் பகைங்கிறது பகைங்கிறதுல அதில் உண்மையான தாத்பரியம் என்னன்னா கண்ணு படும். அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். பார்க்குறவங்களுக்கு பார்த்தா எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார், இவர் பாரு இப்படி இருந்தான் பிரமாதமாக ஆயிட்டான்னு ஊர்க்கண்ணு படுன்னு சொல்லுவாங்கள்ல. நிச்சயமாக அந்த கண் திருஷ்டி படுற ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மகர ராசியாக தான் இருக்கும். அவங்க வெற்றிக்கு பின்னாடி நிறையா உழைப்பு இருக்கும், அதை பார்க்க மாட்டாங்க அவங்க. ஆனால் நிச்சயம் வெற்றி இப்போ நிச்சயமாக இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தில் உள்ள குரு அவருக்கு கட்டாயம் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, உச்சம் பெற்று கடகராசிக்கு போக போகுது ஜூன் முதல் 1 ஜூனில். அங்கே போகும்பொழுது சப்தம பார்வையாக நேரடியாக பார்க்கும். இவ்வளவு நாள் இருந்த 1 வருடங்கள் முழுமையாக அவங்களுக்கு இருக்கும். 1 வருடங்கள் முழுமையாக இருக்கும். முழுமையாக அடுத்த வருஷம் ஜூனுக்கு தான் 27க்கு தான் அதில் உச்ச நிலை அடைஞ்சிருவாங்க மகர ராசிக்காரவங்க. இது மாதிரி இருந்த மற்ற தடைகளும் இருக்காது. சனியும் 3ஆம் இடத்துல இருப்பார், அதே நேரத்தில் குருவும் 7ஆம் இடத்திலிருந்து சப்தம பார்வையாக இவரை பார்ப்பார். இவர் ராசியையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். மிகச்சிறந்த யோகத்தை கிடைக்கிற ஆண்டாக தான் இது இருக்கும். ஏன்னா இவங்க ஒன்றுத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனத்து. 2வது இடத்துல ராகு இருக்காருல்ல, அந்த ராகு வந்து மிதுனத்திலேருந்து குரு கண்ட்ரோல் பண்ணுறாரு கொஞ்ச நாளைக்கு. இப்போ ஜூன் மாதம் அந்த குரு உச்சம் பெற்று கடகராசிக்கு போயிட்டு சனிக்கிட்ட போயிடுவார். சனியை பார்த்து வெற்றி மேலே வெற்றி கொடுப்பாரு. எடுக்கிறதெல்லாம் வெற்றியாகும், வெற்றி கிடைக்கும். ஆனாலும் ராகுக்கு அவர் பார்வை கிடைக்காம போயிடும். 2ஆம் இடம்ங்கிறதுனால வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் வந்து சும்மா பேசுகிற வார்த்தைகளில் பெரிய கலவரத்தில் அது முடியும். மன வருத்தம் ஏற்படும். பெரிய ஆட்களாக இருந்தால் அது தொழிலை பாதிக்கும். அது மாதிரி உறவுகளை பாதிக்கும். அது மாதிரி தன வரவில் கொஞ்சம் இது கிடைக்கும். இதை மட்டும் அவங்க கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கு மகர ராசிக்கு கட்டாயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது 8ல் இருக்கும்போது 2 விஷயம் கட்டாயம் நடக்கும். ஒன்று, உடல் நிலையில் சொல்ல முடியாத ஒரு தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும். ஏன் நல்லா தானே இருக்கிறோம், கழுத்து வலிக்கும், அப்புறம் வயிற்று பிரச்சனை வரும். இனம் புரியாத கேதுனாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஒரு சீக்ரெட் பர்சன், ரகசியம். உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். கேது தசை நடந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்குன்னா டயக்னைஸே பண்ண முடியாது. கேதுங்கிறவர் ஒரு ரகசியம். அவர் ரகசியமான 8வது இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது இது நடக்கும். இது இல்லைன்னா நிச்சயமாக அவங்க வெற்றியை தடுக்கிறதுக்காகவே அவப்பெயர் ஏற்படும். எதிர்பாலினத்தரால தேவையில்லாம இருக்கோ இல்லையோ ஒரு அவப்பெயர். இதுல வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா இந்த வருஷம் உண்மையாவே சொல்றதுக்கெல்லாம் இல்லாம உச்சம் பெற போற ராசி எதுன்னா மகர ராசி தான் ரொம்ப சிறப்பா வெற்றியை பெறுவாங்க. மகர ராசி அன்பர்களுக்கான ஒரு தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் இந்த தேர்தல் ஆண்டு எப்படி இருக்கு? சனினாலே வெற்றி வாய்ப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல சனி இருக்குது, உபஜயஸ்தானம். நிச்சயம் வெற்றியை கிடைக்கும். சனினாலே உழைக்கணும். உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைக்க பிறந்தவங்க தான் மகர ராசி கும்பராசின்னு சொல்லுவாங்க. நல்ல உழைப்புக்கு பிறகு நேர்மையாக இருந்தாங்கன்னா, நேர்மையாக, சனினாலே நியாயவாதி நீதிமான்னு சொல்லுவோம். நேர்மையான அரசியல்வாதிகள், உண்மையாக உழைக்கிற அரசியல்வாதிகளுக்கு நிச்சயம் வெற்றி இருக்கும். கண் திருஷ்டி இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன தடைகள் எதிர்பாலினத்தினால அவங்களுக்கு சிக்கல்கள், அவப்பெயர், இதெல்லாம் சொன்னீங்க. இதை நீக்க தகர்க்க
நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்? நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்யணும். மகர ராசி வெற்றி மேலே வெற்றி வரணும். அது அரசியல், தொழில், குடும்பம், வருமானம், எதுக்கு வேணாலும் கால பைரவர் வழிபாடு பண்ணாங்கன்னு வைங்க, சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் கிடைக்கும். இந்த ஆண்டு வந்து ஒரு 20 ஆண்டுக்கு வேண்டிய பலனை அடைஞ்சிடலாம். அவங்க வந்து கவனமும் ஒரு வழிபாடு, ஒரு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமான வெற்றி கிடைக்கும்.